வெல்கம் டு ஐஎம்ஐ கைடர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ அதாவது நேஷனல் டெஸ்ட் அனஸ்தீசியாவில் வந்து வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சி 2023-24க்கான செலெக்ஷன் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எலிஜிபிள் வந்து ஒன்லி ஃபீமேல் தான். இதுக்கான வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி ஹெல்த் நர்சிங் சம்மந்தமாக நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிள். இதுக்கான எக்ஸாம் வந்து என்டிஏ அதாவது நேஷனல் டெஸ்ட் அனஸ்தீசியா அவங்க தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சர்வீஸில் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அதாவது வந்து 14 இயர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்மனெண்ட் கமிஷன் சொல்லி அதுக்கு வந்து அதை போட்டுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுத்தளவில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் இந்த மாதிரி படிச்சிருந்தால் ஃபீமேல் கேண்டிடேட் யாரும் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து ஆல்னு கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான என்னென்ன அப்டேட் இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஜாப் ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுற பிடிஎஃப் வேணுங்கிறவ டெலகிராமில் ஜாயின் பண்ணி லிங்க் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2023-24 முன்னாடி சொல்லிட்டேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அப்ளிகேஷன் 11 டிசம்பர் அதாவது ஓப்பன் ஆயிடுச்சு. 26 டிசம்பர் அப்படிங்கிறத லாஸ்ட் டேட்டு வந்து க்ளோஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு சப்போஸ் எதுவும் கரெக்ஷன் அந்த மாதிரி இருந்தால் மிஸ்டேக் எது இருந்தால் 27, 28 இந்த டேட்டில் வந்து கரெக்ஷன் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அட்மிட் கார்டு வந்து என்டிஏ வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து ஜனவரி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து சிபிடி இருக்கும் உங்களுக்கு. சிபிடி மெடிக்கல் செக்அப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். 14 ஜனவரி 2024 அன்றைக்கி வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாமோட அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ எந்த இது பண்ணுறான்னு சொல்லி நேஷனல் வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து என்டிஏ வெப்சைட்லேயே நாங்கள் வந்து கொடுப்போம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டூரேஷன் ஹவர் எக்ஸாம் வந்து 1.5 ஹவர் வந்து உங்களுக்கு அதாவது 150 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதிலே வந்து கொடுத்துட்டாங்க ஒரு 2.5 மணி நேரம் சொல்லிட்டு கீழே டைமும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எதுக்குள்ளே வருது செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து என்ன இதில் வந்து கார்டு பே பண்ணணும். 900 ரூபா ஃபீஸ் வந்து இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒன்லி வந்து லேடிஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிள். பிஎஸ்சி எம்எஸ்சி நர்சிங் மட்டும் முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். மற்ற யாரும் மெயில் கேண்டிடேட் யாருமே இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. அது முன்னாடி நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். 900 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த இதில் வந்து அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அது வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஒரு ஒரிஜினல் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து பேக் அண்ட் ஒயிட் 80% பேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். வித்தவுட் வந்து விசிபிலிட்டி இயரெல்லாம் தெரியணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி பேக் சைடு இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. காது இது எல்லாம் சைடில் கரெக்டாக தெரியணும். க்ளீனாக ஷேவ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கோங்க. வர ஃபோட்டோ அந்த சிக்னேச்சரில் வந்து ஜேபிஜி அண்ட் அந்த ஃபார்மேட்டில் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸ்கேனை அப்லோடு வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபியில் வந்து 10 to 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி கிளியராக வந்து இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிக்னேச்சர் அதே மாதிரி 4 to 30 கேபிக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்ரஸ் ப்ரூஃப் பர்மனெண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் ஜேபிஜி ஃபார்மேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தெளிவாக வந்து பார்த்துங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ ஒன்று தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபீஸ் பேமெண்ட் இது பண்ணணும் இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டிஏ எக்ஸாம் தான் இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் நான் வந்து முன்னாடி சொல்லிட்டேன். அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணிக்க வேணாம். நீங்கள் எக்ஸாம் போகும்போது கேதர் பண்ண வேண்டிய பொருள்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ4 ஷீட் வந்து நீங்கள் இது பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏ4 ஷீட்டை வந்து கொண்டு போகணும். வால் பென் பென்னு அப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோ அடிஷ்னலாக ஒரு ஃபோட்டோ. ஏன்னா அந்த இதில் வந்து உங்கள் ஃபார்ம் அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து ஒட்டி வந்து இது ஒன்றுக்காக ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சானிடைசர் பெப்டிஎம்லாம் ஃபோன் இதில் கொண்டு போய்க்குங்க. அப்புறம் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்தால் அதையும் வந்து எடுத்து போய்ங்க வந்து கிளியராகவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கீழே வந்து பார்த்தா இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முன்னாடி சொல்லியாச்சு. 14 இயர்ஸ் நேஷனாலிட்டி வந்து இந்தியன் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை நான் முன்னாடி சொல்லி அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தெளிவாகவே. இல்லைனா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இப்போ எம்எஸ்சி பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஸ்டேட் கவுன்சிலில் வந்து நர்சிங் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வரும்போது நீங்கள் வந்து எல்லா இதுவும் கொண்டு வர மாதிரி இருக்கும்.
அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் வந்து 21 அண்டு 35 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணணும். எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு கிடையாது. அதாவது ரிலாக்ஸேஷனும் கிடையாதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 25 டிசம்பர் 1988 26 டிசம்பர் 2002 இதுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான். எம்எஸ்சி பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க நீங்கள் வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து நர்சிங் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட். மெடின் ஒய்ஃப் ஆஃப் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தவரை வந்து எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு இல்லைன்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. 50% மார்க் வந்து நீங்கள் சிபிடிசி இது ஒன்றாலும் தான் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. NDA-ACT.in அந்த இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓன் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அது இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். மெடிக்கல் எக்ஸாம் இன்டர்வியூ அண்ட் மெடிக்கலுக்கு வந்து 3 to 4 days ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் வந்து தெளிவாக வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெடிக்கல் எக்ஸாம் வந்து ரிஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ப்ரெக்னன்சி வில் பி ரிஜெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட்டு. அவங்க தெளிவாக பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிட்னஸாக இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாமில் வந்து ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் நர்சிங் வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் சிலபஸ் பேசிக் நர்சிங்கு கிளினிக் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து கேட்போம் மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 150 minutes வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து 30 மார்க்கு 30 கொஸ்டின் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஈச் ஒரு மார்க் வந்து கொடுக்குறாங்க. கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து 100 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் வந்து 10, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு 10 மார்க் வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் தப்பாக அடிச்சின்னா ராங் மார்க் எதுவும் கிடையாது. இன்கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 0, அட்டம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது. அந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிஃபை மார்க் முன்னாடி சொன்ன மாதிரி 50% நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அடுத்ததுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும். அந்த மாதிரி வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெப்சைட் வந்து அந்த இதில் வந்து அப்டேட் பண்ணுவோம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டூரிங்லாம் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணி மஸ்ட்டாக வந்து வாட்ச் பண்ணுங்க. அப்படியே ஏஜ் லிமிட் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா சர்வீஸன் ஷார்ட் சர்வீஸ் லிமிட்னு சொல்லி இதில் ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் ஒன்லி. அதனால் ஃபீமேல் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மஸ்ட்டு வந்து சிட்டிசனாக வந்து நீங்கள் இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் தான் அப்படியே ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து கரெக்டாக அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதையும் ஓரளவு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் சென்டர் அதாவது சிபிடி எக்ஸாம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து 3 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இந்த 3 எக்ஸாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் வந்து இன்டிமேட் பண்ணல. அவங்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹவு டு அப்ளை அதில் வந்து www.ndaa.ac. அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 11 டிசம்பர் to 26 டிசம்பர் 2023 அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். வந்து கேண்டிடேட் போகிற மாதிரி இமெயில் ஐடி வேலிட்டாக இருக்க வச்சுருக்கணும். ஃபுல் அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து இங்கேயே சொல்லியிருக்காங்க. 900 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இந்தியா வெப்சைட்டில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செலக்ட் ஆகி அப்படின்னா இன்டர்வியூ வரும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து கொண்டு இருக்கும். அதாவது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். இன்டர்வியூ போகும்போது கிலோ டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்ப்பாங்க. வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், எம்எஸ்சி பிஎஸ்சி கோர்ஸ் அந்த சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க. சர்டிஃபிகேட் வந்து மார்க் லிஸ்ட்டு எம்எஸ்சி பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்களா அதை வந்து பார்ப்பாங்க. அப்புறம் என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அதாவது என்சிசி என்எஸ் அந்த மாதிரி. அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாரு கெஜெட் ஆஃபீஸர். அதாவது கெஜெட் ஆஃபீஸர்னால் நம்ம கவர்மெண்ட் விஓ தாசில் அந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து சைன் வாங்கிட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரூஃப் இந்தியன் நேஷனாலிட்டி, டொமஸ்டியல் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, ஆதார், பாஸ்போர்ட் அண்ட் எனி பர்சன். அதாவது உங்களுடைய நீங்கள் இந்தியன் சொல்லிட்டு அந்த நேஷனல் வந்து இது பண்ணுறக்காண்டி. அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். எதுவும் எங்கேயும் எம்ப்ளாயாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண இருக்கும். அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டேஷன் என்வலப்பில் வந்து நீங்கள் ஒரு 40 ரூபி போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் கொடுத்து நீங்கள் போஸ்ட்டில் அந்த என்வலப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அந்த இது அனுப்புறதுக்காக இருக்கும். ஒரு காப்பி ரியல்ஸ் ஆர்டர் மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து அனுப்புறதுக்காண்டி. இன்கேஸ் வந்து நேம் ஆர் காப்பி கெஜெட் நோட்டிஃபிகேஷன் ஏரியா அத்தாரிட்டி கிளியர் ஹைலைட் த நேம் வந்து கரெக்டாக இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்சனல் டீட்டெயில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும், நோய் கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் எதுலேருந்து இருக்கணும், மெயிலு அப்படின்னு சொல்லி டேட்டா, மேரிட் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு இதை கொடுத்துருக்காங்க. போஸ்ட் அக்கௌண்ட், நேஷனாலிட்டி, பர்பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. எப்படி நீ ஃபில் பண்ணணும் முதற்கொண்டு அவங்க வந்து ஒரு சார்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் வந்து ஒரு டெமோ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தே வந்து நீ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அட்மிட் கார்டு வந்து வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் எல்லாமே தெளிவாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் கேர்ள்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிஸ்டர் இருக்கட்டும், அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு மிலிட்ரியில் வந்து சர்வீஸ் பண்ணணும் ஒரு இது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வீடியோ ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.